ஓம் திருச்சிற்றம்பலம். திருநாளுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் முறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் சக்தி. ஓம் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிரபுக்களே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக ஸ்ரீ பிரம்மச்சாரி சக்தி சித்தர் ஜீவ சமாதி இந்த ஆலயமானது ஒரு தமிழர் சிவனை திருவண்ணாமலையில் சிவனை தரிசித்த ஒரு சித்தர் ஸ்ரீ பிரம்ம ஸ்ரீ சக்தி சித்தர் ஜீவ சமாதி. இது ஒரு புனித பூமி, புண்ணிய பூமி, திருவண்ணாமலை பூமி. இந்த திருச்சித்தரை இந்த அடியேன் 2023ஆம் ஆண்டு சந்தித்து அவருடைய வாக்கின்படி அவர் எனக்கு ஒரு குருசாமி. அதே ஜீவ சமாதியில் இருந்து இந்த சித்தர் எனக்கு திருநீரும் தந்து பழைய ஒரு 100 ரூபா நோட்டும் தந்து சொன்னவர், நீர் இறைவனோட இருந்து இறைபணியை செய்யுண்டு. அந்த பணி எனக்கு சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்தில் இருந்து வேல் கொண்டு நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனை லட்டு போகணும், கொரோனா நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சூலாயுதம் வேலும் கொண்டு சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராம பொன்னி திருத்தலத்திலிருந்து செல்லச்சன்னதி சென்று அங்கேருந்து கதிர்காமம் சென்று வர அடியானுடைய அருட்கடாட்சம் கிடைச்சது. 3 தடவை இந்த யாத்திரையை கடைப்பிடிக்கிறதுக்கு சிவனுடைய அருட்கடாட்சம், இந்த சித்தருடைய அருட்கடாட்சம் கிடைத்து தமிழ் மன்னன் ராவணன் வலம் வந்த தேர் சித்திரத்தேர், அதே தேரும் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்திலிருந்து அச்சுக்கோத்து அங்கேருந்து ஒரு அழகான சித்திரத்தேர் செல்லச்சன்னதி சென்று செல்லச்சன்னதிலிருந்து கதிர்காமத்தை சென்றடைந்து பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களுக்கும் செல்ல உள்ளதற்காக இந்த அடியேன் திரும்பவும் எனக்கு இந்த தேர் செல்லுவோம் என்று ஒரு அருள் கடாட்சத்தை தந்திருக்கின்றார். சிவனை வணங்குறவர்கள் சித்தர்களால் தான் எல்லா திருத்தலங்களும் அமைக்கப்பட்டு ஜீவசமாதிகளாகி ஜோதியாகி இன்றைக்கு மனிதர்கள் தெய்வங்களாக இருக்கணும்னு சொன்னால் அது சிவனை வணங்கின சித்தர்கள் தான். ஓம் பிரம்மஸ்ரீ சித்தர் திருவண்ணாமலை 1917ஆம் ஆண்டு 1991ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார். அதன் பிறகு எத்தனையோ சித்தர்கள், 18 சித்தர்கள், 108 தெய்வங்கள், 9 நவக்கிரகங்கள் என்று நிறைய அருள் கடாட்சங்களோடு இந்த சிவனை வழிபடுறவர்கள் வழிநடத்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. இந்த நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.